விழித்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைத்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறைமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து நன்றி கூறி அவருடைய வார்த்தைகளினால் வளம் பெறும் பொருட்டு நாம் இந்த பலியில் இணைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் அவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தருளும்படியாகவும் நாம் ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இயேசு புல்லினால் என்மேல் தெளிப்பே, நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பானிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக.
தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே இயேசு புல்லினால் என் மேல் தெளிப்பே நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் செம்மறியே தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உள்ளவர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கிறோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 6 முதல் 9 வரை. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 6 முதல் 9 வரை. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன் அறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ் பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும்
ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கியிருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1, 2 மற்றும் 8 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையினால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெயராக பெற இருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளரான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களிக்கப்பட்டவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தமாக்கியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும்
என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஒரு அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 32 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்றுப்போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது: தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினானெனில், அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும்
ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை இந்த நாளில் நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் வாசகங்கள் நமக்கு பல்வேறு நிலைகளில் ஆழமான செய்தியை தருவதாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியை மட்டும் வாசித்தோம் என்று சொன்னால் ஒரு மாதம் தியானம் செய்கிற அளவுக்கான பகுதிகள் அதற்குள்ளாக இருக்கிறது. ஆகவே நாம் அவ்வளவையும் எடுத்துக்கொள்ளாமல் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 42வது வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக இந்த நாளில் எடுக்கிற போது இந்த பகுதியானது மற்ற வசனங்களை எல்லாம் உள்ளடக்குவதாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? இந்த கேள்விதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற சிந்தனை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அலுவலகத்தில் ஒரு பெரியவர் ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற அவருக்கு அந்த அலுவலகத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு பிரியாவிடை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பலரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த விழாவிற்கு நானும் சென்றிருந்தேன். அந்த பெரியவர் யாரென்றால் அந்த அலுவலகத்தினுடைய மேனேஜரோ அல்லது அங்கு பணியாற்றி கொண்டிருந்த முக்கியமான பொறுப்பாளரோ அல்லது அதிகமான சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ஒரு நபரோ அல்ல. அந்த அலுவலகத்திலே பணியாற்றிய 30 ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பியூனாக இருந்த ஒரு சாதாரணமான தொழிலாளி. அவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய விழா, ஏன் இப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்று அங்கே பேசப்பட்ட போதுதான் புரிந்தது. அன்பார்ந்தவர்களே, அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அங்கே வந்து பேசினார். 30 ஆண்டுகளாக இந்த சகோதரர், இந்த அண்ணன் இங்கேயே பணியாற்றினார். எங்களுடைய நிறுவனத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பணியாளர் என்று அவரை குறித்து பேசினார். இவருக்கு அதிகமான சம்பளம் கிடையாது, இவருக்கு அதிகமான வாய்ப்பு வசதிகள் கிடையாது. ஆனால் அவரிடத்தில் இருந்த மிக முக்கியமான குணம் அல்லது ஒரு ஆற்றல் என்னவென்றால் அவர் அந்த நிறுவனத்தினுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம், ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கைக்குரிய ஒரு குணம்தான் என்று நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை வேண்டும் என்பதை விடவும் நம்பிக்கைக்குரியவர் வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய தேவையாகவும் இருக்கிறது.
திருச்சபை இவ்வளவு பெரிய வளர்ச்சியை மாற்றத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த திருச்சபையிலே நிறைய நம்பிக்கை கொண்டவர்கள் இருந்தார்கள் என்பது அல்ல, மாறாக பலர் நம்பிக்கைக்குரியவர்களாக சான்று பகர்ந்தார்கள் என்பதுதான். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய கணவரோ உங்களுடைய மனைவியோ எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நிறைய சம்பாதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டுமா? நிறைய வசதி வாய்ப்பு கொண்டவராக இருக்க வேண்டுமா? நல்ல செல்வங்களை உடைய ஒரு மனிதராக இருக்க வேண்டுமா என்றெல்லாம் நாம் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் அவையெல்லாம் தேவைதான். ஆனால் அதற்கும் மேலாக ஒன்று இருக்கிறது. அது என்ன? அவர் என் நம்பிக்கைக்குரியவர் என்பதுதான். ஆகவேதான் திருமணத்தின் போது நாம் கேட்கிற கேள்விகளிலே பல கேள்விகளில் மிக முக்கியமானது, நாம் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாய் இருப்போம் என்கிற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. பிரமாணிக்கம் என்பதும் நம்பிக்கைக்குரியவர் என்பதும் ஒன்றாகத்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பல நாடுகள் கூட்டு சேர்ந்து கொள்கிறது. கூட்டு சேர்ந்து ஒரு நாட்டை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் முயற்சி செய்கிறது. அல்லது சில நாடுகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அந்த நாட்டினுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இந்த நாடு நம்முடைய நம்பிக்கைக்குரிய கூட்டாளி என்று சொல்லுகிறார்கள். அதே போலதான் நண்பர்கள், உறவுகள் என்று வருகிற போது ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் என்று சொன்னால் அந்த நட்பும் உறவும் நீடிக்கும். நம்பிக்கைக்குரியவராக இல்லை என்று சொன்னால் அந்த உறவும் நட்பும் ஏதாவது ஒரு வகையில் சின்ன விரிசல் ஏற்பட்டால் கூட அது பெரும் புயலாக மாறி நிற்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், எவ்வளவு பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், என் பிள்ளை நீ நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறாயா, நம்பிக்கைக்குரியவளாக இருக்கிறாயா என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய நம்பிக்கையை குலைக்கிற அளவுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம், நிறைய சோதனைகள் வரலாம், நிறைய போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் நான் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பல நேரங்களில் பல வகையான இடர்கள், சோதனைகள் வரத்தான் செய்கிறது. இங்கே இருப்போமா, இங்கே தொடருவோமா, வேண்டாமா என்கிற அளவுக்கான கேள்விகள், நம்பிக்கை சீர்குலைவுகள் கூட நமக்கு ஏற்படலாம். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் நான் தொடர்ந்து இதிலேயே நீடிக்கிறேன் என்று சொல்லுகிற போதே நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன். நான் வாக்கப்பட்ட இடத்தில் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன். என்னை கட்டி கொடுத்த இடத்தில் நான் நம்பிக்கைக்குரியவளாக இருக்கிறேன் என்ற அந்த வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்ந்த பலருடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கிறார். குறிப்பாக யோசேப்பினுடைய வாழ்வு என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கைக்கான பயணம். நீங்கள் யோசித்து பாருங்கள், தன்னுடைய சகோதரர்களால் அவர் உதாசீனப்படுத்தப்பட்டார், உதறி தள்ளப்பட்டார், கிணற்றுக்குள் தூக்கி எறியப்பட்டார், வியாபாரிகளுக்கு விற்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சிறைக்கு செல்கிறார், துன்பங்களை அனுபவிக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக அவர் போத்திபாரியினுடைய அரண்மனையில் தங்கியிருக்கிறார். அந்த அரண்மனையில் தங்கியிருக்கிற போது அங்கே அவர் அந்த அரண்மனை தலைவருடைய மனைவியோடு தவறு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்க முடியும் என்று சொன்னால், அந்த அரண்மனையை கைப்பற்றி இருக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிற போது யோசேப்பு அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்கிறார் நீங்கள் வாசித்து பாருங்கள். தொடக்க நூல் 39வது அதிகாரம் 9வது வசனத்தில் என வாசிக்க கேட்கிறோம். யோசேப்பு சொல்லுகிறார், இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை. நீங்கள் அவருடைய மனைவியாய் இருப்பதால் உங்களை தவிர வேறெதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை. இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்று அவர் கேட்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவருடைய நம்பிக்கைக்குரிய பிள்ளை, நான் எப்படி தவறு செய்யலாம்? அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். தன் தலைவர் வந்து பார்க்கிற போது தன் பணியை செய்து கொண்டிருப்பவரே நம்பிக்கைக்குரிய பணியாளர். அன்பார்ந்தவர்களே,
யார் பார்க்கிறார், யார் பார்க்கவில்லை, அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. என் ஆண்டவர் பார்க்கிறார், ஆகவே நான் நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன். அதுதான் நம்பிக்கைக்குரிய ஒரு பணியாளருக்கு இருக்க வேண்டிய பண்பாக நாம் பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் மோசேயை குறித்து ஆரோனிடமும் மிரியாமிடமும் சொல்கிற ஒரு வசனம் நமக்கு ஆழமான ஒரு செய்தியை சொல்கிறது. எண்ணிக்கை புத்தகம் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வசனம் 7வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். அங்கே என்ன நடக்கிறது? ஆரோனும் மிரியாமும் சொல்கிறார்கள், ஆண்டவர் மோசையோடு மட்டும்தானா பேசுகிறார், வேறு யாரிடம் பேச மாட்டாரா, எங்களுக்கெல்லாம் வெளிப்பாடு இல்லையா என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்படி பேசிக்கொள்கிற இடத்திலே ஆண்டவர் அவர்களை தண்டிக்கும் விதமாக சொல்லுகிறார். அதற்கு முன்பாக அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மோசையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் அடியான் மோசையோடு அப்படி அல்ல, என் வீடு முழுவதிலும், அதாவது இஸ்ரேல் மக்கள் இனத்து முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன் என்று சொல்கிறார். ஆகவேதான் மோசேயிடம் இவ்வளவு பெரிய பணி ஒப்படைக்கப்படுவதற்கான காரணம் அவர் ஆண்டவருடைய நம்பிக்கைக்குரிய பணியாளராக இருந்தார் என்பதுதான். ஆகவே இறைவன் இன்றைக்கு நமக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக அவருக்கு இருக்கிறோமா என்பதுதான். அன்புக்குரியவர்களே, யார் நம்பிக்கைக்குரியவர்? அதற்கான விடையாக இன்றைய நற்செய்தி பகுதியிலிருந்தே நாம் நிறைய யோசிக்கலாம். ஒன்று, தன் தலைவர் பார்த்தாலும் பார்க்காவிடினும் தன் பணியை செய்து கொண்டிருப்பவர். ஆகவே ஆள் பார்த்து இடம் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போனால் சில நேரங்களை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். டீச்சர் இருந்தால் ஒரு சத்தம், டீச்சர் இல்லைன்னா வேறு விதமாக ஒரு சத்தம் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பல நேரங்களில் இதை நம்ம பார்க்குறோம். டீச்சர் இருந்தால் அந்த ஏரியாவே அப்படி அமைதியாக இருக்கும். அவங்க இல்லைன்னு சொன்னால் பயங்கர சவுண்டாக இருக்கும். பல நேரங்களில் இது நடக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தலைவர் பார்த்தாலும் பார்க்காவிடாலும் தன் பணியை செய்து கொண்டிருக்க வேண்டும். அவர்தான் நம்பிக்கைக்குரிய பணியாளர். எங்கள் அம்மா பார்த்தாலும் பார்க்கட்டாலும் நான் எங்கள் அம்மாவுக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். எங்கள் அப்பா சொன்னாலும் சொல்லட்டாலும் எங்கள் அப்பாவுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் இருப்பேன். அதுதான் பிரமாணிக்கம் உள்ள பிள்ளை, நம்பிக்கைக்குரிய பிள்ளை. அதுதான் நம்பிக்கைக்குரிய மகன் மகள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அன்பார்ந்தவர்களே, யார் நம்பிக்கைக்குரியவர்? இறைவாக்கு நமக்கு சொல்கிறது, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியாளர்களை சரியாக வழிநடத்துகிறவர் தான் நம்பிக்கைக்குரிய பணியாளர். அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இல்லத்தினுடைய தலைவர் தலைவி என்கிற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இல்லத்தினுடைய மகன் மகள் என்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் அந்த பணியை செய்கிற போது அந்த கடமையிலே நான் சரியாக இருந்தேன் என்று சொன்னால் நான் தான் நம்பிக்கைக்குரிய பணியாளர் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். மூன்றாவதாக, ஒரு நம்பிக்கைக்குரிய பணியாளர் யார்? தன்னுடைய வாழ்விலே எப்போதும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு இருக்கக்கூடியவர். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல், எந்த பரிசுக்காகவும் காத்திராமல் தாழ்ச்சியோடு தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய பணியாளராக பார்க்கிறார் என்பதை இது நாளிலே நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, யார் ஒருவர் நம்பிக்கைக்குரிய பணியாளர்? ஆண்டவரே சொல்கிறார், அவர் அறிவாளியாக இருப்பார். அறிவாளியாக இருப்பவர் என்று சொன்னால் என்ன? மண்ணுலகில் செல்வத்தை சேர்க்காமல் விண்ணக செல்வத்தை சேர்க்கிற மனிதராக இருப்பார். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் என்பதை அவர் அறிந்தவராக இருப்பார். ஆகவே இந்த உலகில் நான் எதை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை விடவும் மறு உலகில் என் ஆண்டவருக்கு முன்னிலையில் பெரும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் பயணப்படக்கூடியவராக அவர் இருப்பார். ஆகவே அவர்தான் என் நம்பிக்கைக்குரியவராக ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் பாருங்கள், தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்கிறார், நான் ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவர் இயேசுவை அடையும் பொருட்டு என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுவையே அவர் செல்வமாக கருதுகிறார். அறிவாளியாக தன்னுடைய வாழ்வில் அவர் மாறுகிறார். நம்முடைய பாதுகாவலர் தூய சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பதவி, தனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய அந்த நற்பெயர், இதை எல்லாவற்றை விடவும் என் ஆன்மா மிக முக்கியமானது, என் ஆன்மாவை மீட்டெடுக்கிற
என் ஆன்மாவை கொண்டு சேர்க்கிற அந்த செல்வத்தை அடையும் பொருட்டு நான் இவைகளை எல்லாம் பெரிதாக கருதவில்லை என்று சொல்லி தன்னை புனித நிலைக்கு மாற்றினார் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய நம்பிக்கைக்குரியவருக்கு சொல்லப்படுகிற ஒரு வசனம். அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கைக்குரியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், தயாரிப்போடு இருக்க வேண்டும். அதுதான் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. நாம் இந்த நாளில் நினைத்து பார்ப்போம். நாம் ஆண்டவரை நம்புகிறோம், ஆனால் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோமா? நான் உன்னை நம்புகிறேன், உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது, இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்பிக்கைக்குரியவர்களாக தொடர்ந்து பயணிக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமானது. ஆண்டவருடைய அழைப்பை அறிவோம், அதன்படி வாழ முற்படுவோம், அதற்காய் மன்றாடுவோம். இறைவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மோடு கூட பயணப்படுகிற ஆண்டவர் நம் வாழ்வை செழிப்பாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவருடைய நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேளையில் மன்றாடுவோம். அகிலத்தை ஆளும் எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தங்களது அர்ப்பண வாழ்வினிலே இறை அச்சத்துடனே தங்களது கடமைகளை செவ்வனே ஆற்றிட தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நீதியை நிலைநாட்டும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் கயமத்தன்மையை விடுத்து தெய்வ பயத்தால் நேர்மையை ஆடையாக, உண்மையை வாய்மையை வாய்மொழியாக, நீதியை நடைமுறை வாழ்வாக கொண்டு நல்லாட்சி புரிந்திட வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நன்மையின் நாயகனே எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் எம்மோடு பயணிக்கின்ற மக்களின் அழுகையிலும் மகிழ்வினிலும் உடனிருந்து உமது உடனிருப்பை உறுதிப்படுத்தி வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றே இறைவா, எதிர்நோக்கு கொண்டு பயணிக்கும் நம்பிக்கையாளர்களின் வாழ்வு மேம்படவும், நம்பிக்கை வீண் போகாதவாறும், மன்றாட்டு மறுக்கப்படாதவாறும், அவர்கள் நம்பிக்கை இழந்து போகாதவாறு உம் அருளை பொழிந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மௌனமாக ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு செய்து வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கிறோம். நான் எழுவதும், நான் இயங்குவதும், நான் இருப்பதும் என் ஆண்டவருடைய அற்புதமான காரியம் என்பதை நாங்கள் அறிகிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது செல்வமோ, பெரும் வசதியான
வார்த்தைகளோ அல்ல. நம்பிக்கைக்குரியவனாக நீ இருக்கிறாயா? உனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளிலே நீ நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறாயா? உன் குடும்பத்திலே நீ நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறாயா என்றுதான் நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். இதோ மோசே என் இல்லம் முழுவதிலும் நம்பிக்கைக்குரியவன் என்று நீர் சொன்னீர். யோசேப்பு தன்னுடைய வாழ்விலே நம்பிக்கைக்குரியவனாக இருந்ததால் அடிமையாக விற்கப்பட்ட நாட்டில் அதிபராக மாறினார். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிற போது நீ தருகிற ஆசீர்வாதம் எவ்வளவு வியப்புக்குரியது, எவ்வளவாய் உயர்ந்து நிற்கிறது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழுகிற போது அந்த இல்லம் செழிக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழுகிற போது அந்த குடும்பம் மகிழ்ச்சியில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையில் எங்களுடைய மனதின் விருப்பத்தால், எங்களுடைய உள்ளத்தின் ஆசைகளால், இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய பலவிதமான மீடியாக்களுடைய பல வகையான நெருக்கடிகளினால் ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாமல் போயிருக்கிறோம். கணவன் மனைவியை புரியாமலும், மனைவி கணவனை புரியாமலும், பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ளாமலும், ஒருவர் ஒருவருடைய விருப்பத்தையே பிரதானமாக படுத்தி நாங்கள் வாழ்கிற காரணத்தினால் நாங்கள் நம்பிக்கை இழந்து வேறு இடங்களிலே நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை தேடுகிற பிள்ளைகளாக பயணிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, எங்களிடத்தில் நீர் எதிர்பார்ப்பது பிரமாணிக்கத்தை, நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையை இந்த நாளிலே அறிகிறோம். எல்லோரையும் ஆசிர்வதி, எங்கள் எல்லோரையும் மன்னியும். ஆண்டவரே, இந்த பலியிலே வேண்டுகிற தேடுகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிர்வதியும். என் குடும்பத்திலே என் கணவர் எனக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. என் மனைவி எனக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேடுகிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த சபை முழுக்க நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக இருப்பார்களாக. திருச்சபையும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறது. என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விடக்கூடாது, நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த பலியிலே வேண்டுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே அமைதி சமாதானத்தை தாரும். குடும்பங்களிலே நல்ல செல்வங்களை, வசதி வாய்ப்பு சூழ்நிலைகளை தாரும். உழைக்கிற உழைப்பை ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாக பிள்ளைகள் ஞானத்தோடு வளர்வார்களாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு ஞானத்தை தாரும். வேலை வாய்ப்பை பெருகச் செய்யும். விரும்புகிற இடத்திலே படிப்பதற்கும் விரும்புகிற வேலைகளை பெற்றுக்கொள்வதற்குமான ஆசீர்வாதத்தை தாரும். திருமண காரியங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். வேலை வாய்ப்பினை, வீடு கட்டக்கூடிய முயற்சிகளை, எடுக்கக்கூடிய புதிய தொழில் முயற்சிகளை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு பிள்ளைகள் பல்வேறு நிலைகளுக்கு சென்று பணிபுரிவார்களாக. இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒவ்வொரு நிலையிலும் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே செபிக்கிறோம். நோய் நொடிகள், பிணிகள், துன்பங்கள், பில்லி சூனிய கட்டுகள், பிசாசினுடைய மந்திர சக்திகள் அத்தனையும் கூட நீங்கி போகும்படியாக எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய நம்பிக்கைக்குரிய பிள்ளையாக இருப்பேன் என்று நாங்கள் சொல்வோமாக. இதோ மோசே நம்பிக்கைக்குரியவராக வாழ்ந்தது போல நாங்களும் அப்படி பயணிக்க எங்களோடு கூட இருப்பீராக. விண்ணக செல்வத்தை சேர்க்கும் பொருட்டு மண்ணக செல்வத்தை நாங்கள் பயன்படுத்துவோமாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் அன்பான தந்தையே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையே. ஏற்றருளும் தெய்வமே,
எளியவன் தருகின்ற காணிக்கையே காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்திற்காகவும் உமது கைந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு தந்தை காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாளிடமிருந்து விரக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு தந்தருளினார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்பிக்கைக்குரிய பணியாளராக இருப்பதே அவருக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஞாயிறு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வருகிற திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மதர் ஆஸ்பத்திரியில் பிசியோதெரபி சிகிச்சை சிறப்பு நிபுணர்களால் வழங்கப்படுகிறது. விரும்புகிறவர்கள் கலந்து கொள்ளலாம். வருகிற 13ஆம் தேதி புதன்கிழமை அன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை துறவியர் பேரவை மற்றும் பாளையங்கோட்டை பகுதியில் இயங்கும் அனைத்து சமய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இணைந்து சமூக நல்லிணக்க குழுவாக ஒன்றிணைந்து போதை ஒழிப்பை முன்னிறுத்தியும் சமூக ஒற்றுமைக்காகவும் மனித சங்கிலியானது பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி ஹைகிரவுண்ட் வரை நடைபெறுகிறது. அனைவரும் போதை இல்லா நெல்லையை உருவாக்கவும் சமூக ஒற்றுமையை உருவாக்கவும் பங்கெடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் ஏற்பாட்டில் உபவாச ஜெபம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் நடைபெறும். நடைபெற இருக்கிற விவிலிய போட்டியில் 100 கேள்விகளுக்கான விடையளிக்கும் போட்டியில் விடையோடு அதிகாரம் வசனம் குறிப்பிடப்பட வேண்டும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். 31ஆம் தேதி நடைபெறுவதாக கூறப்பட்டிருந்த குழு நடனமானது 24ஆம் தேதி நடைபெறும் குழு நாடகத்திற்கு முன்பாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து குழு நாடக போட்டி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 24 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிற விவிலிய போட்டிகளுக்கு போட்டிகளை நடத்திடவும் பரிசுகள் வழங்கிடவும் நன்கொடைகள் கொடுக்க விரும்புகிற இறைமக்கள் பங்கு அலுவலகத்தில் கொடுத்து உதவ கேட்டுக்கொள்கிறோம். நமது பங்கில் விவிலிய திருவிழா கொண்டாட்டமானது விவிலியம் அறிவோம் அறிவிப்போம் என்கிற தலைப்பில் வருகிற 24 மற்றும் 31 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் போட்டிகள் நடைபெறும். இது குறித்த விவரம் பேராலய ஓசையில் தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். திருப்பலி கருத்து கொடுக்க விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் மாலை 5:30 மணிக்குள்ளாக பங்கு அலுவலகத்தில் கொடுக்கவும். அன்பிய கூட்டங்கள். சக்கரியா மண்டலம் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய கூட்டமானது இன்று இரவு 7 மணிக்கு கோரி பள்ளத்தில் வசிக்கும் திரு அருள் சிங் திருமதி பியூலா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் கார்மேல் அன்பிய கூட்டமானது
வருகிற திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு எண் 7 செழுஞ்சுடர் தெருவில் வசிக்கும் திருமதி ஜெனட் பயஸ் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். சக்கரியா மண்டலம் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய கூட்டமானது வருகிற சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கோரிப்பள்ளத்தில் வசிக்கும் திரு சார்லஸ் திருமதி ஸ்டெல்லா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த சனிக்கிழமை அன்று மறைமாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு சார்பாக பாளை மறை வட்ட அளவில் நடைபெற்ற பீட பணியாளர்களுக்கான கருத்தமர்வுக்கு உணவு வழங்கி உதவி செய்திட்ட செயின்ட் மைக்கேல்ஸ் குரூப்ஸ் திரு SA மெல்வின் ராஜா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 3ஆம் தேதி மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய பிரின்ஸ் மற்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு VM சித்திரத்தில் வசிக்கும் தந்தை ஆரோக்கிய ஜேம்ஸ் ஜெரோம், தாய் மெட்டில்டா பாக்கியம் இவர்களின் மகள் ஜாயல் ஜெசிகாவுக்கும் பெங்களூர் உயர்மறை மாவட்டம் கோரமங்கலாவில் வசிக்கும் தந்தை சார்லஸ் தேவசகாயம், தாய் ஜோஸ்பின் ஃபெர்டில்டா இவர்களின் மகன் ஹேரி ரோஷனுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு டேனியல் தாமஸ் தெருவில் வசிக்கும் தந்தை சேவியர் ராஜ், தாய் லாரன்ஸ் மேரி இவர்களின் மகள் இன்ஃபென்ட் அட்னா நிஷிக்கும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அடையாறில் வசிக்கும் தந்தை அமலதாஸ், தாய் செலஸ்டின் இவர்களின் மகன் மெர்சிலினுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. திருநெல்வேலி டவுன் பங்கு கருப்பந்துறையில் வசிக்கும் தந்தை சிலுவை தங்கராஜ், தாய் ஆரோக்கிய நேசம் இவர்களின் மகன் சந்தன மெர்லினுக்கும் நமது பேராலய பங்கு சேவலப்பேரி ரோட்டில் வசிக்கும் தந்தை ஜோசப் செல்வத்துறைராஜ், தாய் சேசு மேரி இவர்களின் மகள் ஜோர்ஸ்லின் டெரன்சியாவுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு MK நகரில் வசிக்கும் தந்தை அந்தோணி ஞானமுத்து, தாய் ஜெயமேரி ரதி இவர்களின் மகள் அஸ்வினி சுஜிதாவுக்கும் கோட்டார் மறை மாவட்டம் நாகர்கோவில் பங்கு 8ஆம் படையில் வசிக்கும் தந்தை சகாய ஸ்டாலின், தாய் ஜெஸ்ஸி இவர்களின் மகன் சஜினுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் வசிக்கும் தந்தை காணி, தாய் மீனா இவர்களின் மகன் சுரேஷ் ராஜிக்கும் ஆலங்குளம் பங்கு ஆலங்குளத்தில் இருக்கும் தந்தை செல்வநாயகம், தாய் முருகேஸ்வரி இவர்களின் மகள் சண்முக பிரியாவுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் வசிக்கும் தந்தை கென்னடி, தாய் ரமணி இவர்களின் மகன் ஜார்ஜிக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் வசிக்கும் தந்தை சேவியர் பிரீமஸ், தாய் லிசி இவர்களின் மகள் அனுஷியாவுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் வசிக்கும் தந்தை சல்வதோர், தாய் அல்போன்சா இவர்களின் மகள் திரேஸ் ஹெப்சிபாவுக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் பத்திநாதபுரம் பங்கு மடத்தூரில் வசிக்கும் தந்தை ஸ்டெனிஃபர் பெர்னாண்டோ, தாய் சவுந்தர பேபி பியூலா இவர்களின் மகன் சிலுவை ஆண்டனி சுஜினுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் வசிக்கும் தந்தை ஜான்சன் ஜோசப், தாய் அருள் மெட்ரில்டா இவர்களின் மகள் ஜோஸ் மெல்ஃபாவுக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் தாளமுத்து நகரில் வசிக்கும் தந்தை ஆரோக்கியராஜ், தாய் மேரி லூசியா இவர்களின் மகன் ஆல்வின் செசாங்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனை முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில் காத்திருந்தார். இறைவனை முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில் காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமணியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே,